श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज के जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாயிநாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரிய எக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு நாம் ஸ்ரீ அக்கல்கோட்ட மகாராஜ் சரித்திரத்தை கேட்க போறோம். போன வாரம் சுவாமியின் அற்புதமான லீலைகள் கேட்டோம். இன்னைக்கு சுவாமியின் ரூபம், அவரோட செயல்கள். இங்கு சுவாமியின் ரூபம் எப்படி இருந்ததென்றால், பார்க்கதற்கு துறவியும் கிடையாது, சாதுவும் கிடையாது, பாலோன் மற்ற பிசாசர் போல், அப்படின்னா சிறுவன் போல், பைத்தியக்காரர் போல் இருப்பார். ஸ்ரீபாத வல்லப சுவாமி, ஸ்ரீ நுர்சிம்ம சரஸ்வதி சுவாமி அவங்க போல் அவங்களை பார்த்தாலே இவங்க சன்னியாசி என்று தெரியும். ஆனால் அக்கல்கோட்ட சுவாமி அது போல் தெரிய மாட்டார். பெரிய உருவம், பெரிய தொப்பை, கழுத்தில் ஸ்பட்டிக மாலை, அதற்கு மேல் டிரஸ் எதுவும் இருக்காது. இவர் சுவாமி என்று நாம் எப்படி நினைப்போம்? அப்படின்னா அவதூத பாரம்பரியத்தில் 3 விதம் இருக்கும். பரமஹம்ச, துரியாதீத, அவதூத பாரம்பரியம். இந்த 3க்கும் எந்த ஒரு சின்னங்கள் இருக்காது. அப்படின்னா அடையாளம் எதுவும் இருக்காது. இதற்கும் அதீதமா இவங்க இருப்பாங்க. அப்படின்னா பிரம்மச்சரியம், குருஹஸ்து, வானப்பிரஸ்தம், துறவி, இது 4 தர்மங்கள். இந்த தர்மங்களுக்கும் அதீதமாக அவங்க இருப்பாங்க. பார்ப்பதற்கு சாது, துறவி அம்சங்கள் அவங்களில் தெரியாது. இப்போது ஸ்ரீபாத வல்லப சுவாமி, ஸ்ரீ நுர்சிம்ம சரஸ்வதி சுவாமி, மாணிக்க பிரபு அவங்க கோபப்பட்ட மாதிரி எங்கேயும் நமக்கு தெரியாது. இப்போது நாம் குரு சரித்திரை சத்சங்கம் கேட்கிறோம். அதில் ஸ்ரீபாத வல்லப சுவாமி, ஸ்ரீ நுர்சிம்ம சரஸ்வதி சுவாமி கோபப்படவில்லை. அவங்க சாந்தமானவங்க. ஆனால் இங்கு அக்கல்கோட்ட சுவாமி மட்டும் கோபமானவர். வெளிப்புறமாக கோபமா இருந்தாலும் அந்தரங்கமாக ரொம்ப அமைதியா இருப்பார். சுவாமியை எப்போது பார்த்தாலும் எப்பவும் பிரம்மானந்தத்தில் இருப்பார். சந்தோஷம், ஆனந்தம், பிரம்மானந்தம். இங்கு பிரம்மானந்தம், பிரம்மா என்றால் 4 தலை இருப்பவர். இவர் 4 திசைகள் பார்த்தாலும் ஆனந்தத்தை அனுபவிப்பார். ஒரு திசையில் கஷ்டம், ஒரு திசையில சந்தோஷம், ஒரு திசையில சோகம் கிடையாது. முழுவதும் ஒரே சைத்தன்யம், முழுவதும் ஒரே சைத்தன்யம் என்று நினைவில் இருக்கிறதா அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. அனைத்தும் ஒரே ரூபம். அதனால் கற்களை பார்த்தாலும், செடிகளை பார்த்தாலும், மனிதர்களை பார்த்தாலும், நாயை பார்த்தாலும், விலங்குகளை பார்த்தாலும் ஒரே பாவனை. அதுபோல் யார் ஒரே மாதிரி அனைத்தையும் பார்ப்பார்களோ அவங்க பிரம்மானந்தத்தில் இருப்பார்கள். அந்த நிலையில சுவாமி இருப்பார். சுவாமியை பார்ப்பதற்கு வயதானவர் மாதிரி தெரிவார். ஆனால் உடலில் எங்கேயும் சுருக்கங்கள் இருக்காது. அவருக்கு எப்பவும் தயக்கம், பயம் இருக்காது. அவங்க சர்வஜரா இருந்தாலும் தான் சர்வஜர் என்ற விஷயத்தை எங்கேயும் அறிவிக்க மாட்டாங்க. சுவாமி செய்யற செயல்கள் சிறியவர்கள் செய்யற செயல்கள் போல் இருக்கும். அவரோட பேச்சு இனிமையா இருக்கும். இங்கு சுவாமியை பற்றி வர்ணிக்கிறாங்க. அவரோட செயல்கள் எது போல் இருக்கும்னா, எப்பவும் தனக்கு தானே பேசிட்டு இருப்பார், சிரித்து கொண்டிருப்பார். இப்போது 1 வயது சிறுவன் பார்த்தால் எப்படி இருப்பாங்க? எதற்காக சிரிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஆனந்தம் இருக்கும். அது போலவே சுவாமி இருப்பார்.
ஒவ்வொரு முறை கற்களை செடிகளை அன்போடு தடவி என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்படின்னா கற்களுக்கும் செடிகளுக்கும் உயிர் இருக்கு. இதை பாபாவும் சொல்வார். அடே, அந்த மரத்தை வெட்ட வேண்டாம் என்று சொல்லுவார். சயின்ஸ் படி பார்த்தாலும் செடிகளுக்கும் உணர்வுகள் இருக்கும். அது சிறிய புல் ஆனாலும் அந்த பாவனை நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அதனால் அன்போடு என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்றார். கடவுளின் தூதையா வந்த பிறகு அனைவருக்கும் அன்பை பகிரது அவர்களோட கடமையா நினைத்து செடிகள், மரங்கள், கற்களை உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்பார். இங்கு மனிதர்களை மட்டும் கிடையாது. அப்படின்னா சுவாமி அந்த செடிகளில் என்ன பார்த்தார், கற்களில் என்ன பார்த்தார்? அது பிரம்மானந்த நிலை. இங்கு செடிகளை, கற்களை, மனிதர்களை ஒரே மாதிரி பார்க்கிறார். அவர்களுக்கு வேறுபாடு இருக்காது. வேறுபாடு இல்லாத நிலை பிரம்மானந்த நிலை. ஒவ்வொரு முறை சுவாமி விதவிதமாக பேசுவாராம். வேதம், சான்ஸ்கிரிட், ஹிந்தி பேசுவார். ஒவ்வொரு முறை திட்டிட்டே இருப்பாரு. அவருக்கு ஹிந்து முஸ்லிம் என்ற டிஃபரன்ஸ் இருக்காது. அவருக்கு சர்வமத நல்லிணக்கம். மகான்கள் அனைவரும், அது ஸ்ரீபாத வல்லபர் ஆகட்டும், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி ஆகட்டும், மாணிக்கிய பிரபு, அக்கல்கோட்ட சுவாமி, அது போலவே ஷிரடி சாய்நாதரும். சுவாமி எப்பவும் மசூதியில் உட்கார்வாரு, தர்காவில் இருப்பாரு, கோவில்களில் உட்கார்வாரு. அவரோட உடுத்தி ஒரே மாதிரியே இருக்கும். தோன்றும் போது எங்கேயாவது போவார், இல்லைன்னா செடிகள் அருகிலேயோ மரத்தின் கீழேயோ இருப்பார். என்ன நியமங்கள் ஃபாலோ செய்ய மாட்டார். இனி பேச தொடங்கினால் நிறுத்தாம பேசிட்டே இருப்பார். மௌனமா இருந்தால் யார் வந்தாலும் பேச மாட்டார். அது சுவாமியோட உண்மையான நிலை. ஒரு முறை சுவாமி அதீத நிலையில தர்காவில் இருந்தாராம். அந்த அதீத நிலையில இருக்கும்போது தர்காவை அடித்தார். அடித்த உடனே அதிலிருந்து ஒரு சிறிய துண்டு கீழே விழுந்தது. தர்காவில் இருந்து அது போல் விழுந்தா முஸ்லிம்களுக்கு கோபம் வராதா? வரும் தானே. உடனே முஸ்லிம்ஸ் அனைவரும் சுவாமியை அடிக்க வேண்டும் என்று நினைத்து கொம்புகள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க, அடிக்கிறதுக்கு கிளம்பினாங்க. அப்போது சுவாமி அங்கு ஒரு கருப்பு நாயை அவர் பக்கத்திலேயே கட்டியா பிடித்து வைத்தாராம். இங்கு சுவாமி அந்த நாயை கட்டியா பிடித்தவுடனே அங்கு முஸ்லிம் வீடுகளில் தீ பிடித்தது. இது போல் எதற்காக நடந்தது என்று யோசிக்கும் போது, முஸ்லிம் மதத்தில் பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெரியவர் சொன்னாராம், சுவாமியை அடிக்காதீங்க, அதனால் நமக்கு இது போல் நடந்தது. அப்படின்னா இங்க தீ பிடித்தது. அவர் யார் என்று நினைத்தீங்க? சிறந்த அவுலியா அப்படின்னு அந்த பெரியவர் அவங்களுக்கு சொன்னார். நாம் சித்த புருஷர் மகா என்போம், அவங்க அவுலியா என்பார்கள். சில பகுதியில் கோஸ்வாமி என்பார்கள். அந்த பெரியவர் சுவாமி அவுலியா என்று சொன்னார். சரி, கருப்பு நாயை பிடித்து வைக்கிறது என்ன? கருப்பு அஞ்ஞானத்திற்கு அடையாளம். சுவாமி அதீத நிலையில இருக்கார் என்ற விஷயம் தெரியாததால் சுவாமியை அடிக்கிறதுக்காக ஓடினாங்க. சுவாமி என்ன செய்தார்? உங்களது அஞ்ஞானம் என்று நாயை கட்டியா பிடிச்சிட்டார். அஞ்ஞானத்தை பிடித்ததால என்ன நடந்தது? அங்கு ஞானம் வந்தது, பெரியவர் சொன்னதுனால. சுவாமிக்கு அனைத்து உயிரினங்கள் மேல் அளவற்ற அன்பு. அது நாயா இருக்கலாம், பசுவா இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், செடிகளுக்கு எதுவா இருந்தாலும் அளவற்ற அன்பு. அனைத்தையும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதோட யோக க்ஷேமங்களை சுவாமி பார்ப்பார். தனக்குள் எந்த உயிர் இருக்கோ அந்த உயிர் அந்த உயிரினங்களிலும் இருக்கு என்ற பாவனை
சுவாமிக்கு இருக்கும். இது போல் இருந்தாலும் சுவாமி தொடர்ந்து ஆச்சமனம் செய்வார். நம் பார்வையில் எப்படி இருக்கும் என்றால் தண்ணீரை சேவிப்பது போல் இருக்கும். ஆச்சமனத்திற்கு இந்த தண்ணீர் அந்த தண்ணீர் என்று கிடையாது. கால்வாயில இருக்கும் தண்ணீரை கூட ஆச்சமனம்க்கு யூஸ் பண்ணுவாரா. அதுவே அவதூதையோட நிலை. நம் பார்வையில் அது அழுக்கு தண்ணீர், அவர்களுக்கு அது அழுக்கு என்று தோன்றாது. தோன்றினால் அவங்க மகான்கள் எப்படி வாங்க, டிஃபரன்ஸ் வரும். தண்ணீர் தண்ணீர் தானே, எந்த தண்ணீரா இருந்தாலும் அது அவங்களுக்கு கங்கை தான். நமக்குதான் வேறுபாடு இருக்கும். சுவாமி குளிக்காம இருந்தாலும் பேட் ஸ்மெல் வராது. நாம் ஒரு வேளை குளிக்காம இருந்தாலும் நமக்கு பேட் ஸ்மெல் வரும். காரணம், நம் மனதில் அழுக்கு இருக்கும், அவங்க மனதில் அழுக்கு இருக்காது. மனதில் அழுக்கு இல்லாத போது இது உடலில் அழுக்கு எப்படி வரும்? நமக்கு கெட்ட யோசனைகள் இருக்கிறதால நம் உடலில் ஸ்மெல் வரும். அதுவே சுவாமி குளிக்காம இருந்தாலும் அவங்க உடலில் எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது. ஒவ்வொரு முறை சுவாமிக்கு உணவு சிறிய குழந்தைகளுக்கு தருவது போல் ஊட்டுவார்களாம். இது சுவாமியோட தினசரி வழக்கம். ஒரு நாள் சுவாமியை பார்க்க சில ஆயிரக்கணக்கானவங்க வந்தாங்க. விதவிதமான பதார்த்தங்கள் வைத்தாங்க. அதில் ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அங்கு வந்த ஒருத்தருக்கு ஒரு டவுட் வந்தது. இவர் சாதுவா இருந்தால் சுவை எதற்காக? இந்த ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அவருக்கு எதற்காக? டவுட் பாருங்க எப்படி இருக்கு. அப்படின்னா சுவாமிக்கு விருப்பம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. இவர் சாதுதானே, அப்போது இதெல்லாம் இவருக்கு எதற்காக? உண்மையான சாதுவுக்கு சுவை இருக்காது. எதற்காகனா ஜிதம் சர்வம் ஜிதேரதே என்று பெரியவங்க சொன்ன மாதிரி. அவங்க சுவை என்று சொன்னால் நார்மலான மனிதர்கள் தானே. அதனால்தான் உண்மையான பகீர் அரிதானவர் என்று பாபா சொன்னார். அதனால் துறவி என்பவர் சுவை கேட்க மாட்டார். சரி, அவங்க ஏன் வாங்கிக்கிறாங்க? நம் பார்வையில் அது சுவை, அவர்களுக்கு ஸ்வீட் ஆனாலும் ஒன்றே, காரமானாலும் ஒன்றே. அதற்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொலகமுடி வெங்கைய சுவாமி. ஒரு முறை ருஷிகேஷ்ல இருந்து 3 சாதுக்கள் கொலகமுடி வருவாங்க சுவாமியை பார்க்கறதுக்கு. வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வெங்கைய சுவாமிக்கு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து சுவாமியை வாங்கிக்கோ அப்படின்னு சுவாமி கிட்ட கொடுப்பாங்க. சுவாமி என்ன சொல்லுவாரு? இது விஷம், நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வற்புறுத்துடுவாங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோன்னு. அப்ப சுவாமி அனைவருக்கும் பகிருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அந்த வெங்கைய சுவாமியே மிளகாய் தூள் சாப்பிட்டார், ஸ்வீட் சாப்பிடல. அவங்களுக்கு அனைத்தும் ஒன்றே. இப்போது அவங்களுக்கு சுவை இருக்குமான்னு இல்ல. அது போலவே இங்கு ஒருத்தருக்கு டவுட் வந்தது, சுவாமிக்கு சுவை எதற்காக, அந்த ஸ்வீட் மேல விருப்பம் எதற்காக? ஆனா எப்படி கேட்பாரு? என்ன சுவாமி உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா என்று கேட்போமா? கேட்க முடியாது. அதுபோல் கேட்கிற தைரியம் அவருக்கு இல்லை. சுவாமிக்கு தெரியாதது என்ன இருக்கு? நாம் நினைப்போம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது என்று. போட்டோ என்று நினைக்கிறதால எதுவும் தெரியாது என்று நினைக்கிறோம். அது போல் நினைக்கிறதாலதான் பாபா போட்டோ ரூபத்தில் நான் இருக்கேன் என்று சொன்னது. எப்போது இந்த எண்ணம் அவர் மனதில் வந்ததோ சுவாமி அங்கிருக்கிற அனைத்து ஸ்வீட்டும் ஃப்ரூட்ஸும் தூக்கி வீசிட்டாரு. தூக்கி வீசிட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. பச்சை மிளகாய் தந்த பிறகு அதை சாப்பிட்டாராம். ஒரு மிளகாய் சாப்பிட்டாலே ஒரு சொம்பு தண்ணீர் குடிக்கணும். நம்ம குழம்புல வந்த மிளகாய் சாப்பிட்டாலே. ஆனால் சுவாமி 2 சேர் பச்சை மிளகாய் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து உட்கார்ந்தாராம். உட்கார்ந்து இதுவே என்னோட ஸ்வீட் என்றார். இனி அந்த பக்தர் என்ன பேசுவார்?
அந்த பக்தரோட சம்சயத்தை தீர்க்க வேண்டிய அவசியம் சுவாமிக்கு என்ன? அப்படின்னா என்ன? தன் அருகில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் சம்சயத்தை தீர்க்க வேண்டும். சத்குரு என்பவர் என்ன செய்வார் என்றால், தன்னை நாடி வந்த ஒவ்வொருத்தருக்கும் எந்த சம்சயம் சந்தேகம் இல்லாத நிலைக்கு கூட்டிட்டு வருவார். அதுவே அவர்களோட மகத்துவம். சம்சயத்தில் இருந்து எப்போது வெளியே வந்தாரோ, இனி அந்த பக்தர் மகான்கள் மேல் எந்த பாவனையோடு இருப்பார்? நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணங்கள் வரதால மனதில் கெட்ட யோசனைகள் வராது. அப்படின்னா மனதை சுத்தப்படுத்துறாங்க அவங்க. இல்லைனில் அந்த பக்தருக்கு நிரூபிக்க தேவை என்ன? அவனோட பாவத்திற்கு அவன் போவான் கிடையாது. அவனோட பாவத்திற்கு அவன் போக கூடாது. அதுபோல் யோசிக்கிறதும் பாவம்தான். மற்றவர்கள் பற்றி அறிந்து கொள்ளாமல் அவங்க மேல் பழி போடுறதும் பாவமா இல்லையா? நாம் மற்றவங்க பற்றி அறிந்து கொள்ளாமல் அவங்க மேல் பழி போடுவோம். அதனால் எவ்வளவு பாவம் வரும்? அந்த விஷயத்தை நாம் நினைவில் வச்சுக்கணும். எதற்காகனா, நாம் பழி போன்ற விஷயம் பகவானுக்கு தெரியும். அதனால் எதையும் அறிந்து கொண்டு சுவாமி ஒவ்வொரு முறை மிட்டாய் வாங்குவார். வாங்கிட்டு குழந்தைகள் போல் போட்டோ பின்னால் சிலைகள் பின்னால் ஒளிச்சு வைப்பார். குழந்தைகள் வந்த அவங்களுக்கு தருவார். அப்போது அவர் சாது சுவாமி என்று எப்படி நினைப்பது? எதற்காக அவங்க அது போல் நடந்துக்குவாங்க? எதற்காகனா, உண்மையான பக்தி இருக்கின்றவர்களுக்கு சரியான பக்தியை நிற்பது அவங்களோட நோக்கம். சுவாமியை தரிசனம் செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதில் ஷோலாப்பூர் இன்ஜினியர், ஷோலாப்பூரில் இன்ஜினியரா வேலை செய்யற ஒரு ஆங்கிலேயர் ஒரு கோரிக்கையோடு வந்தார். அந்த டைம்ல பிரிட்டிஷ் ரூலிங் தானே இருந்தது. சுவாமியோட செயல்கள் பார்த்த பிறகு அனைவரும் இவரை மகான் என்று சொல்றாங்களே, இவரோட செயல்கள் பைத்தியக்காரத்தனமா, குழந்தைகள் மாதிரி இருக்கே என்று மனதில் நினைத்தார். இவர் என்ன சாது, எல்லாரும் சாது என்று சொல்றாங்களே, யாரா இருந்தாலும் அது போல் தானே நினைப்பாங்க. ஏன்னா சாது என்றால் ருத்ராட்ச மாலை போடணும், திருநீரு பட்டையா இருக்கணும், அந்த தோற்றம் எதுவும் இல்லை சுவாமி அருகில். அதனால் அவருக்கு அந்த டவுட் வந்தது. உடனே சுவாமி, நான் யாரா இருந்தால் உனக்கு என்ன? நீ எதற்காக வந்தாய்? உனக்கு குழந்தைங்க வேண்டும் என்று வந்தாய். இங்கு அவர் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் சுவாமி, உனக்கு சந்ததி தானே வேண்டும், அவ்வளவுதானே. நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? ஒரு ஆண்டிற்கு உனக்கு குழந்தை பிறப்பார். இது கேட்ட உடனே அந்த ஆங்கிலேயருக்கு ஷாக் ஆயிட்டாரு. நாம எதுவுமே சொல்லவில்லை, நம்ம கோரிக்கையை சொல்லவில்லை, ஆனால் சுவாமி கரெக்டா சொன்னாரே அப்படின்னு. உனக்கு என்ன வேண்டுமோ வாங்கிட்டு போ, அவ்வளவுதானே. அதை தவிர நான் எப்படி இருக்கேன் அது போல் இருக்கேன், அது உனக்கு எதற்காக அப்படின்னு சுவாமி கேட்டார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா, நாம ஷாப்புக்கு போவோம், பஜாருக்கு போவோம், மேங்கோ வாங்கணும் அப்படின்னு. அது விற்கிற அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாம என்ன பார்ப்போம்? விற்கிற அவரை பார்ப்போமா, பழம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பழம் நல்லா இருந்தா தானே வாங்குவோம். அது போலவே சுவாமி எப்படி இருந்தா உனக்கு என்ன, நீ வேண்டியது என்ன அது வாங்கிட்டு போ அப்படின்னு சுவாமி சொன்னார். அதனால சுவாமி உடல் அலங்காரம் நமக்கு தேவையில்லை, வெளிப்புறம் உனக்கு தேவையில்லை, உட்புறத்தை நீ கவனிக்க வேண்டும். நீ சந்ததியாக வந்தாய், அதை வாங்கிட்டு போ. உனக்கு ஒரு ஆண்டில் மகன் பிறப்பான் என்றார் சுவாமி. அது போலவே அவருக்கு ஒரு ஆண்டில் மகன் பிறந்தார். அது போலவே இன்னொரு முறை ஒரு யூது அப்படின்னா முஸ்லிம், அவர் ஒரு ஐ டாக்டர், ஐ ஆபரேஷன் செய்பவர். அவர் நாடு முழுவதும் சுத்திட்டே அக்கல்கோட்டை வந்தார். வந்த பிறகு அந்த ஊரில் ஒரு மகான் இருக்கார் என்று சொன்னதுனால அவர் சுவாமி தரிசனத்துக்கு வந்தார். சுவாமி அவரை பார்த்த உடனே
இப்ப வரைக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நீ ஆபரேஷன் செய்தாய் என்று கேட்டார். அந்த ஒரு வார்த்தைக்கு சுவாமியின் சர்வஜ்ஞத்திற்கு அந்த முஸ்லிம் தன்னோட வாழ்க்கை முழுவதும் அக்கலகோட்டையிலே இருந்தார். அவருக்கு ஏதாவது மாயம் மந்திரம் செய்தாரா? அவரோட கோரிக்கை ஏதாவது தீர்த்தாரா? சுவாமியோட சர்வஜ்ஞத்தை அப்படின்னா சுவாமிக்கு அனைத்தும் தெரியும் என்ற பாவனையோடு அவர் சுவாமிக்கு சரண்டர் ஆயிட்டார். நாம் சுவாமிக்கு அனைத்தும் தெரியும் என்று படிக்கின்றோம், ஆனால் சரண்டர் ஆகிறோமா? அவர் போல் வீடு வாசல் விட தேவையில்லை, இருக்கின்ற இடத்தில் சரண்டர் ஆகிறோமா? சரண்டர் என்றால் அடிமை மாறி இருக்கின்றோமா? அடிமை என்றால் கடவுள் எதை தந்தாலும் வாங்கிறது, எதை சொன்னாலும் செய்யறது. இது எல்லாமே எதற்காக? மனதில் இருக்கின்ற பலகீனங்களை நீக்கிறதுக்காக முயற்சி செய்து விஸ்வசிக்கிறோம் விஸ்வசிக்கிறோம் என்று நினைக்கிறோம். விஸ்வசித்தால், விசுவாசம் இருந்தால் இருக்கிறதில் திருப்தியாக இருக்கின்றோமா? இது ஒண்ணு போதும். மனதில் நாம் அடிமை என்ற பாவனை நிரூபிக்கிறோமா? எத்தனை அனுபவங்கள் கடவுள் தருகிறார், தந்தாலும் இன்னும் ஏதோ குறை. அந்த முஸ்லிம்க்கு எதை தந்தார்? மாஸ்டர் அவர்கள் எதற்காக இருந்திருக்காரு? அவருக்கு அனைத்தும் தெரியும் என்ற அனுபவத்தை தந்தார், அவ்வளவுதான். அப்போது சுவாமி எங்கிருந்த மாதிரி? அவர் எங்கேயோ ஜம்ஷெட்பூர்ல ஆபரேஷன் செய்தாரு. சுவாமி இங்கு சொல்றது என்ன? அதுபோல் சொல்லி அவரில் ஜிக்ஞாசை வரவச்சு பக்தியை வளர்த்து கடவுள் பக்கத்தில் வர வைக்கிறதுக்காக சுவாமி அந்த லீலை செய்தார். சுவாமி லீலைகள் அனைத்தும் நம்மை உத்தரிக்கிறதுக்காக செய்றாரே தவிர அதில் இருக்கின்ற மகிமையை காட்டுறதற்கு மட்டும் கிடையாது. அப்படின்னா அவரோட பேர் பெருமையா சொல்ல வேண்டும் என்று கிடையாது. இதுபோல் ஒவ்வொரு விஷயத்தை மகான்களில் பார்த்தால் நம்மை உத்தரிக்கிறதுக்காக கடவுளே மனித பிறவியில் வந்தார். அதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் அவர்களோட வாழ்க்கை முறையை கவனித்து தொடர்ந்து சரியான வழியில் போறதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த லீலைகள் செய்யறதில் சுவாமியின் நோக்கம். ஒரு நாள் சுவாமியை டெஸ்ட் செய்யறதுக்காக வேத பண்டிதர்கள் வந்தாங்க. சுவாமி அருகில் யார் வந்தாலும் சுவாமி ஒரே மாதிரி பேசுவார். அது பண்டிதராய் இருந்தாலும் பாமரராய் இருந்தாலும். ஒரு முறை பொம்பாயில இருந்து பிரம்மச்சாரி பாபா அக்கல்கோட்டை வந்தார். சுவாமியை பார்த்த பிறகு பிரம்மச்சாரி பாபா தங்கும் இடத்திற்கு போய் சமையல் செய்து கொண்டே அவரோட சீடரை வெல்லம் வாங்கிட்டு வர சொல்லி பஜாருக்கு அனுப்பினார். யாரு? அந்த பிரம்மச்சாரி பாபா. அந்த நேரத்திற்கு சோழப்ப மட்டத்தில் இருக்கின்ற சுவாமி, அடே அந்த லக்னோ வெல்லம் எனக்கு தராம சாப்பிட்டு வருகிறார் என்று சிறுவன் போல் அழுதுட்டே இருந்தாராம். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அங்கு பிரம்மச்சாரி பாபா சீடர் ஒருத்தர் இருந்தார். லக்னோ என்றால் பிரம்மச்சாரி பாபாவோட சீடர், இன்னொரு சீடர். நம்ம ஃப்ரெண்டு பேர் ஏன் சுவாமி சொல்றார்? இது நம்ம ஃப்ரெண்டு பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைத்து, சரி லக்னோ எனக்கு வெல்லம் கொடுக்காம அவரே சாப்பிடுறார் என்று ஏன் சொல்றார் என்று நினைத்து, இது எந்த அளவுக்கு உண்மை என்று அறிந்து கொள்ள நேரா பஜாருக்கு போனால் சுவாமி சொன்னபடி லக்னோ வெல்லம் சாப்பிட்டே வருகிறார். சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யறதற்கு வெல்லம் வாங்கி வரதற்கு போனார். நைவேத்தியம் கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். நைவேத்தியம் செய்யறதுக்கு முன்னாடியே லக்னோ வெல்லம் சாப்பிட்டே வருகிறார். சுவாமி இந்த வார்த்தை சொன்னார் என்று சொன்ன உடனே லக்னோ நேரா ஓடி போய் சுவாமி கால் மேல் விழுந்தார். நான் நைவேத்தியத்துக்கு வாங்கிட்டு வந்த வெல்லம் சாப்பிட்டேன் சுவாமி சொன்னார் என்று
அதற்காக தான் கடவுளுக்கு நைவேத்தியம் கொடுக்கும்போது துணியை மூடி எடுத்துக்கொண்டு போறது. சாப்பிடணும் என்ற யோசனை வந்தாலும் அது எச்சல். இதுக்குதான் நமக்கு உபவாசம் வேண்டாம் என்று சொல்வது. ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருப்போம். நமக்கு பிடித்த உணவு ஏதாவது பார்த்தா இன்னைக்கு உபவாசம் இல்லைன்னா சாப்பிட்டு இருப்பேன் என்று நினைப்பேன். இது எதற்காக சொல்றாங்கன்னா, அந்த பாவனை வந்தாலும் நீ சாப்பிட்டதற்கு சமம். எதுவா இருந்தாலும் கடவுளுக்கு நிவேதித்து சாப்பிட வேண்டும். வெளிப்புறமாக மட்டும் கிடையாது, உட்புறமாகவும். இது கடவுளின் பிரசாதம் என்று நினைத்தால் அது கடவுளுக்கு சேரும். பாவனையே இங்கு முக்கியம். லக்ஷ்மி சுவாமி காலில் விழுந்த பிறகு அதில் இருந்து கடவுளுக்கு சமர்ப்பிக்காம எதுவும் சாப்பிடக்கூடாது என்று நினைத்து ஜிஹ்வ சாப்பல்யத்தை தடுக்குவது சாதகருக்கு எவ்வளவு அவசியம் என்று நினைத்தார். நிறைய முறை இவரோட குரு பிரம்மச்சாரி பாபா சொன்னார். ஆனால் இவரோட அறிவுக்கு ஏறவில்லை. இவரோட குரு பிரம்மச்சாரி பாபா சத்சங்கம் சொல்லிட்டே இருப்பார். அதில் அனைத்தும் கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும், ஜிஹ்வ சாப்பல்யத்தை தடுக்க வேண்டும். அதுவே பாபா சுவைக்காக போக ஒரு பதார்த்தம் போதும் என்று சொன்னார். பாபா சொல்லி நிரூபித்தார். பிரம்மச்சாரி பாபா சொன்னார், அனுபவம் தரவில்லை. அக்கல்கோட்டை சுவாமி சொல்லவில்லை, அனுபவம் தந்தார். இப்போது யார் சிறந்தவர்? பேச்சால் சொல்றது ஈஸி, அனுபவம் தருபவர் சத்குரு. அக்கல்கோட்டை சுவாமி நிரூபித்தார். இனி இந்த நிகழ்வு அப்படியே மனதில் பதிவாயிடுச்சு. தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். தியரி படிப்போம், பிராக்டிக்கல் செய்தால் மனதில் நிற்கும். ஒரு விஷயத்தை சொல்றதை விட விஷுவலா காட்டினால் அது ஞாபகம் இருக்கும். அதற்காகவே சத்குரு எப்பவும் பிராக்டிக்கலா சொல்வாங்க. அதனால் இந்த அனுபவம் அந்த லக்னுக்கு மறக்க முடியாத விஷயம் ஆனது. கடவுளுக்கு அனைத்தும் தெரியும், அனைத்து ரூபங்களில் அவரே இருக்கின்றார். கொண்டு நானா என்ற ஒருத்தர் சுவாமி பக்தர். அவர் ஒரு தோட்டத்திற்கு போனார். அங்கு ஒரு கிணறுகிட்ட தண்ணீர் குடிக்கிறதுக்காக போனார். அங்கு தோட்டக்காரர் அதட்டினாராம் அவரை. கொண்டு நானாவை தோட்டக்காரர் அதட்டினார். தண்ணீரை குடிக்க வந்தவரை திட்டினார். அப்போது கொண்டு நானா, நான் என்ன தப்பு செய்தேன்? தண்ணீரை குடிக்க கிணற்றுக்கு வந்தேன், இல்லைன்னு சொல்லலாமே அப்படின்னு கஷ்டப்பட்டார். சில பேர் சென்சிட்டிவா இருப்பாங்க, அவங்க கவலைப்படுவாங்க. நான் என்ன தப்பு செய்தேன் என்ற கவலையுடன், பாருங்க சுவாமி, நான் எதுவுமே செய்யவில்லை என்று மனதிலேயே நினைத்தார். உடனே சுவாமி குண்டு நானாவை வர சொல்லி அனைத்தும் கேட்டு தெரிந்து விட்டார். சில நாட்களுக்கு பிறகு சுவாமி அந்த தோட்டத்திற்கு போனாராம். அங்கு அந்த தோட்டக்காரர் சுவாமியை உள்ள வாங்க என்று கூப்பிட்டார். அப்படின்னா என்ன மட்டும் உள்ள வர சொல்லுவேன், மற்றவங்க வந்தா திட்டுவியா என்று சுவாமி நினைத்து அந்த தோட்டக்காரர்கிட்ட அரிசி கழுவிய தண்ணீரை சாப்பிட்டு நகராமல் உட்காரு என்றார். யார்கிட்ட? அந்த தோட்டக்காரர்கிட்ட. அவருக்கு எதுவுமே புரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அந்த தோட்டக்காரர் அந்த தோட்டத்தில் சுத்தும் போது ஒரு பூச்சி கடித்ததாம். எத்தனை மருந்து போட்டாலும் அது குறையவே இல்லையா. கடைசியா கால் எடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. பாருங்க, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினா எது போன்ற பலன் வருமோ நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், அது மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்று யோசிக்கணும். அந்த தோட்டக்காரருக்கு எதுவுமே தோன்றவில்லை. வேற வழி இல்லாமல் சுவாமி அருகில் போனார். சுவாமி பேசவே இல்லையா. பாருங்க, சிறிய தவறே. தண்ணீரை குடிக்க கிணற்றுக்கு வந்தார். நீ ஏன் திட்டணும்? அதில் தண்ணீர் இல்லை, ஏதோ ஒண்ணு மெதுவாக சொல்லி அனுப்பலாமே, திட்டது எதற்காக?
திட்டினால் கவலைப்படுவாங்க தானே. அவர் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் மனதில் கஷ்டப்பட்டார். கடவுளுக்கு சொல்லிக்கிட்டார். உடனே என்ன நடந்தது? இவருக்கு பூச்சி கடித்தது. எந்த மெடிசனும் வேலை செய்யல. கால் எடுக்க வேண்டி வந்தது. சுவாமி அருகில் வந்தார். சுவாமி பேசவில்லை. நாமளும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் கடவுள் நாம் கூப்பிட்டாலும் குரல் கொடுக்க மாட்டார். இது மட்டும் உண்மை. இதற்காகவே பிரவக்தை என்ன சொன்னார்? மற்றவர்களின் இதயத்தில் கடவுள் இருப்பார் என்றார். நீ பூஜை செய்யாம இரு, ஆனால் மற்றவர்களின் மனதை மட்டும் காயப்படுத்தாதே. அதுவே வெங்கடேஷ் சுவாமி அடே என்றால் அவனுக்கு பாவத்தை எழுத சொன்னார். அப்படின்னா மற்றவர்கள் கடவுள் என்று சொல்லும் போது கடவுளை கஷ்டப்படுத்தினா எவ்வளவு பாவம் நமக்கு. அதனால் மற்றவர்கள் காயப்படுற மாதிரி நம் நடத்தை, நம் பார்வை, நம் பேச்சு இருக்கக்கூடாது. அது சொல்வதே இங்கு நோக்கம். எதற்காக நமக்கு பாவம் வரணும்? புண்ணியம் வருவதே கஷ்டம். பாவம் சம்பாதிக்கிறதால வந்த புண்ணியம் டேலி ஆயிடும். சுவாமி இங்கு பேசவில்லை. நீங்களாவது சொல்லுங்க என்று பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டார். கேட்ட பிறகு கொஞ்சம் பச்சாத்தாபம் வந்தது. அதனால் சுவாமி சரி, அரிசி கழுவிய தண்ணீரை குடிக்க சொல்லுங்க, வெங்காயம் மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். சொன்ன பிறகு ஒரு வாரத்தில் கால் குணமாகிவிட்டது. இப்போது வியாதி வருவதற்கும் வியாதி குறைவதற்கும் காரணம் என்ன? இதை நல்லா நாம் நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் மக்களோட இருக்கின்றோம். நமக்கு தெரியாமலேயே நிறைய பாவம் சேர்க்கிறோம். நமக்கு கஷ்டம் வந்தா நான் என்ன செய்தேன், டெய்லி பூஜை செய்றேன் என்கிறோம். டெய்லி பூஜை செய்யறோம். உன்னோட பாவனை எப்படி இருக்கு? வெளியே எப்படி இருக்கு? பேசாத கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிறோம், வெளியில் பேசுற கடவுளை திட்டுறோம். இதை நாம் நினைவில் வச்சுக்கணும். அப்படின்னா சூக்ஷ்மத்தில் மோட்சம் என்றால் இதுவே. சரி, இன்னைக்கு சுவாமி நமக்கு சொன்ன விஷயங்கள்: ஒன்று, சுவாமி பேச்சு மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் எது போன்ற பலன் நமக்கு வரும் என்பதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு பாயிண்ட் போதும். இந்த பாவனை நிரப்பிக் கொண்டு மற்றவர்களை திட்டாம இருக்க வேண்டும். மனதிலும் அவங்க மேல் கெட்ட பாவனைகள் இல்லாம இருக்கணும். அவர் சர்வஜர், நம் உள்ளே இருக்கிறதும் அவருக்கு தெரியும் என்று நினைத்து நம் நடத்தை, நம் பார்வை, நம் பேச்சு நல்ல விதமாக இருக்கணும் என்று அந்த தந்தையை வேண்டி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.